ஸ்கூலில் அவன் போனத்தை கூட யாரும் மதிக்கலை. எல்லாத்திட்டையும் குடிச்சிட்டு வம்பு. எங்கள் அப்பா ஒரு நாயை வளர்த்தான். அவன் அடிக்காத ஒரே ஜீவன் அதுதான். அதுக்குன்னு அதை அவன் கொஞ்சவும் மாட்டான். அது அவன் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே போகும். காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர வரைக்கும் கம்பெனி வாசல்லையே உட்காந்துருக்கும். அப்புறம் அவன் அப்படியே ஒயின் ஷாப் போயிட்டு தள்ளாடிட்டே வீட்டுக்கு வருவான். அதுவும் அவன் பின்னாடியே வாழாடிட்டே வரும். அவன் சாப்பிட்ற தட்டிலே அதுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிடும். ஐயோ, சுடுகாடு வரைக்கும் அந்த நாயும் எங்களோடய வந்து. எங்கள் ஊர் வழக்கப்படி போனத்தை நாங்கள் போச்சிருவோம். புதைச்சிட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம். அந்த நாய் மட்டும் அங்கேயே இருந்தது. 2 நாள் கழித்து அந்த வழியாக போகும்போது பார்க்குறேன் அது அங்கேயே உட்காந்துருக்கு. 2 வாரம் கழித்து போய் பார்க்குறேன் எங்கள் அப்பா சமாதி மேலேயே அந்த நாய் செத்து அழுகி போய் கிடந்தது. எவனோ கல்லாலே அடித்து கொண்டிருக்கானுங்க. பாவம், கம்பெனி சமாதியும் ஒன்றுன்னு நினச்சிருச்சு. போனவன் திரும்ப வருவான். கிட்டத்தட்ட கம்பெனி சமாதியும் ஒன்று தானே. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுக்குது. எங்கள் அப்பா அப்படி ஆனதுக்கு காரணம் அவனோட வேலை. நிஜத்தில் அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் கிடையாது. அதனால் கற்பனையில் சந்தோஷத்தை தேடி குடிக்க அடிமையாகிட்டான். அட விடுங்க, நான் மட்டும் நிரந்தரமா என்ன, இங்கே வாழ்க்கையே நம்மளை சூத்தடிக்குது. இந்த பார்க்கில் அப்படியே ஏற்றிட்டா. போங்க. இங்கேயா? இருந்தாலும் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டே போயிருந்தாலும் உங்களவுக்கு எனக்கு வருத்தம் இருந்திருக்காது. தூக்குற அளவுக்குள்ள வந்துட்டீங்க. அட ஏங்க நீங்கள் வேறு, உங்களை 2-3 நாளாகவே அந்த பேக்கரியில் பார்த்தேன். இன்னைக்கு திடீர்னு வண்டி சாவியோடு இருந்ததும் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. மணி ஒரு 5-5:30 இருக்குமா? கரெக்டாக 6. சாரி, என்னால் உங்களுக்கு என்னாலப்பா உங்களுக்கு நீ பொழப்பே போச்சு. கேட்கணும்னு நினச்சேன். இது உங்களோடதா? மறந்தே போயிட்டேன். வர வழியில் ரோட் சைடில் பழைய புக் சேல்ஸை பார்த்தேன். 75 ரூபாய்க்கு 350 பக்கம். அதான் வாங்கிட்டேன். ஓ, புக்கெல்லாம் படிப்பீங்களா? எனக்கு பொழுதுபோக்கே அதுதான். பழைய புக்கு என்றைக்குமே படிக்க சூப்பராக இருக்குங்க. 2-3 சிட்டிங்லேயே 300 பக்கம் முடிச்சிடலாம். ஆமாம், யார் இவர்? நாமெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சவர். உலகத்திலேயே உழைக்கிற மக்கள் கையில் நாட்டை கொண்டு வந்து சேர்த்த மனுஷன். ஏழைகளின் தோழனு. நீங்கள் கம்பெனியா? கட்டிங் மாஸ்டர். ஓ, நீங்கள்? நானும் தான். ஓ, ஆனால் சிங்கர். வேலை தான் கொஞ்சம் பெண்டு எடுக்குது, உங்களவுக்கு இல்லை. டெய்லி முட்டி மோதி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உடம்பு வலி தான் மிச்சம். சக்கையாக புழிஞ்சு வீசிடுறானுங்க. எவ்வளோ சம்பாரித்தாலும் வருஷத்துக்கு 10,000 சேர்க்க முடியல. அப்படியே சேர்த்தாலும் என் வாழ்க்கை முழுக்க 70 வருஷம் 7 லட்சம் தான் என் குடும்ப சொத்து. ஆனால் அதை அவன் ஒரே நாள் அசால்ட்டாக எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உக்காந்துட்டேன். நான் என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்குறதான் அவன் வேலையே. ஜாலியாக காரில் போகிறான். ஆனால் என்னால் என் பைக்கை கூட 2000 வருஷம் கழித்து ஒரு மெஸ்ஸியாக வருவார் நம்புறதே முட்டாள்தனம் தான். இல்லாத ஒன்று இருக்கிறதா நம்புறது எவ்வளோ பெரிய வேடிக்கலை. அந்த வண்டி நீ என்னோடது இல்லை, என்னோடதும் தான். ஆனால் 2 பேரும் அதை பணம் கட்டி சொந்தமாக்கியிருக்கோம். இருந்தாலும் நம்மளோடது இல்லை. மைவானாவோ மஜ்வானாவோ வாயிலே வரல. ஆனால் சரியான ஸ்டஃப்பு. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பழக்கம் இல்லையா? அடிக்ட் ஆயிருமோன்னு பயம். இதவே எப்படி விடுறதுன்னு தெரியாமல் திணறிட்டுருக்கேன். பட்டு திருந்துறோட அந்த பக்கமே போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். மார்க்கஸ். அப்போ நீங்கள் மோசஸ் தான் எதிர்பார்க்கணும். ஜனார்தன், ஜானினே கூப்பிடலாம். மலையாளி, பூர்வீகம். ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஐயோ, ஏன் என்னாச்சு? இல்லை, ஹவுஸ் ஓனர் காலையில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, பார்க்க மறந்துட்டேன்.
26 பணம் போட்டு விடுதுன்னு சொன்னான். ரொம்ப ஆட்டில் உட்கார்ந்துருக்கா. ஃபோன் போட்டாலும் ஃபோன் போட்டு எடுத்து பேச மாட்டேங்க. இப்படி பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு. ஒழுங்காக இதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போட்டு பேசு. வாடகையை போட்டு விட பாரு. இல்லை அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை. என் பாட்டில் ஜாமத்தில் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வேறு ஆளுக்கு வாடகைக்கு விட்ருவோம். பார்த்துக்க. இது உனக்கு கடைசி வாணி. எடுத்து ஒழுங்காக பேசி எடுத்து பார்த்துட்டு எனக்கு ஒழுங்காக கூப்பிட்டு பேசு. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணிக்கே ஃபோன் பண்ணி பேசிட்டேன். வாழ்க்கை. மேடையை போலே வாழ்க்கையல்ல நாடகம். ஹலோ, ஏன் சார் நீ ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்? கூப்பிட்டுருந்தியா? காலேஜில் போய் பாரு. காலேஜ் வந்து 8 தடவை கூப்பிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன் பேரட்டு. 10 மணிக்கெலாம் வந்துடுறேன். டெய்லி ப்ரே பண்ணிட்டு இருந்தா நீ வேறு கம்பெனி தான் பார்க்குறேன் சார். எவ்வளோ நாளும் நானும் பொறுத்து பாருது. கொஞ்சம் சீக்கிரம் வரப்பாரு. மற்ற நாள்லாம் சரியாக தானே வரேன். சும்மா வரேன் வை. நேற்று நீ ஃபோன் எடுக்கல? வீட்டையும் கூட்டிகிட்டு போயிட்ட? நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். ஏன் என்னாச்சு? நான் தான் உங்ககிட்ட முந்தானத்தே சொன்னேன் பேரட்டு, நாளைக்கு நான் வெளியே போகிறேன், எனக்கு வண்டி வேணும்னு. அப்போ சீக்கிரம் பண்ணுறது கொஞ்சம் சரி பண்ண பாருங்க. நீ வண்டி உன் வீட்டிலே நிப்பாட்டிக்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணுற அவசியம் இருக்காது. நீ முதல்ல கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் நேரில் பேசிக்கலாம். உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? ஹலோ, எங்கடா? இந்த வீடை பூட்டிகிட்டு இருக்கேன். என்னாச்சு? கான்ட்ராக்டுக்காரன் ஃபோனில் யார்கிட்டயும் டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தான். நீ அதான் இருப்பேன்னு நினச்சேன். பைக் மட்டும் கிடச்சிதுன்னா அந்த கம்பெனி விட்டு ஓடுறனால என்பது. நீ தான் கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயேன்டா. டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் எவன் தான் போட்டுப்பா. மற்ற நாள்லாம் நான் லேட்டாக தான் வரேன். ஆனால் அதுக்கு சாப்பிட்ற டயத்தை கழிச்சுப்பேன். அதுக்குன்னு சண்டேலாம் 9 8 என்னால் வர முடியாது. நான் 10 மணிக்கு தான் வருவேன். நான் வண்டிக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதான். கரெக்டாக வாங்கிச்ச போட்டோ பார்த்து நிற்கிறான் பார்த்தீங்களா? குடிக்க கொடுக்குறதும் கவர்மெண்ட்டு தான், குடித்தவனை பிடிக்கிறதும் கவர்மெண்ட்டு தான். நம்ம காசை எடுத்து நமக்கே கொடுத்தாலும் பரவாயில்லையே.
அவன் குடும்பத்துக்குள்ளே கோட்டை கட்டுறான். இது என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா அரசியல் பேசாதுன்னு சொல்கிறானுங்க. அரசியல் அவனை சுரண்டதுன்னு தெரிஞ்சும் பேசாமல் இருக்கான் பாருங்க. அது ரொம்ப டேஞ்சரு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, பேச்சை பார்த்தா ஆப்போசிட் பார்ட்டியாக தெரியுது, அதாங்க. எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. அதனால தான் ஒருத்தன் பரிசுத்தாவின்னு பேரான்னு சொல்லிட்டு வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிட்டான். அப்போ பேர் தெரியாதுன்னு வளர்ந்து நான் கஷ்டப்பட்டதோட எங்கள் அம்மாவுக்கு தான் பாவம். அதை பார்த்து பைத்தியமே பிடிச்சிது. அதே பைத்தியத்தோடையே செத்தும் போச்சு. நான் அதே இருந்தேன். என் வாழ்க்கையில் ஜெனி வந்தான். இதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுமோன்னு நினச்சேன். ஆனால் அவளை எங்கே நல்லா பார்த்துக்க முடியாதோங்கிற பயம், நடு தெருவில் விட்டுறக்கூடாதுங்கிற பயம். இன்றைக்கி இந்த வண்டி எடுத்துகிட்டு ஓடினதுக்கு அந்த பயம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் கம்யூனிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட்னால் எங்கே அவ்வளோ பயப்படுறீங்க? தமிழக ஆஸ்பத்திரின்னு கோப்படுற ஒவ்வொருத்தனும் கம்யூனிஸ்ட் தான். இல்லை சும்மா தான் சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்க, பேச்சு கொஞ்சம் அதான். சரி, உங்களை பற்றி சொல்லவே இல்லை. என்னை பற்றி சொல்ல என்னங்க இருக்குது? எங்கள் அப்பா ஒரு குடியாரன், டெய்லியும் குடிச்சிட்டு எங்கள் அம்மாவும் என்னையும் அடிப்பான். எனக்கு ஒரு நாள் கோவம் வந்து பக்கத்தில் இந்த சமட்டி எடுத்து அடிக்க போயிட்டேன். அன்னையிலேருந்து அடுத்த 2 வருஷம் அந்த ஆள் சாவர வரைக்கும் என்கிட்ட பேசலை. அவன் செத்தை நினச்சி கொஞ்சம் கூட எனக்கும் வருத்தம் இல்லை. எங்கள் அம்மா தான் பாவம் அழுதுகிட்டே இருந்தது. ஆனால் அவன் சாகும்போது கூட எங்கள் அம்மாவை விஷத்தை வச்சு என்ன கொள்றீன்னு கெட்ட வார்த்தை பேசிகிட்டே தான் செத்தான். ஸ்கூலில் அவன் பணத்தை கூட யாரும் மதிக்கலை. எல்லாத்திட்டையும் குடிச்சிட்டு வம்பு. எங்கள் அப்பா ஒரு நாயை வளர்த்தான். அவன் அடிக்காத ஒரே ஜீவன் அதுதான். நேற்று நான் வேலைக்கு வராமல் வெளியே போகிறேன்னு சொன்னேன்ல, அதனாலே வண்டி தரக்கூடாதுன்னு வீடை பூட்டிட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்கேன். கேட்டால் ஃபங்க்ஷன் போயிட்டேன், மயிர் போயிட்டேன். அந்த வண்டியை தான் நீ அவங்ககிட்டே விட்டுட்டு உன் கடன் நிறையண்டா. விற்றாலும் அவங்ககிட்ட நிறையாதுடா. அம்மா, வேலை நேரத்தில் வேலை செய்யாமல் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கியே, அவனு ஒன்று எதுவும் கேட்கல. எவன்டா கேட்பான்? நான் வேலை செஞ்சுக்கிட்டே தானே பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் காலையில் 8:30 வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு தான் போகிறேன். ஜாலியாக வேலை செய்கிறேன். என்னை சுற்றி ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. தினைக்கும் நான் பீஸ் ரேட்டு. நீ இருக்கீங்க செஞ்சு என்ன பிரயோஜனம்? உன்னை வச்சு அவன் தான் நல்லா காசு பார்க்குறான். அக்டோபர் புரட்சிக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று 11 மணி நேரம் வேலை செஞ்சது. ஆனால் உனக்கும் அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நீ 12 மணி நேரம் வேலை செய்கிற. சாப்பாடு 3 நேரம், டீ டைம்லாம் போக 10 மணி நேரம். இதில் எக்ஸ்ட்ரா ஓட்டி நைட் ஷிஃப்ட் வேறு. யாரா நீங்களாம்? மாடா மனுஷனா? உன்னை சுற்றி கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், பனின்னு ஃபேப்ரிக்குன்னு. ஆனால் நீயும் அங்கே ஒரு அடிமை தான், அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அப்புறம் என்ன வயிற்றுக்கு நீர் இங்கே வாரிடு? என்ன பண்ணுறது? புரட்சி போராட்டம்னு சொன்னாலும் வயிற்றுக்கு இதாக இருக்குது. அதுக்கு பணம் தேவை, பணத்துக்கு வேலை தேவை. வேறு வழியெல்லாம் வந்துட்டுருக்கேன். நீ அதே தான் கொடியாத்த குமரா. எங்களுக்கும் புரட்சி போராட்டம்லாம் ஒன்றும் தெரியாமல் இல்லை. ஈர துணியை வயிற்றில் கட்டிக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனும் வேலைக்கு வந்து தான் ஆகணும். வேறு வேலை இல்லை. எங்களையும் தள்ளி தான் விட்டுருக்கானுங்க. ஒரே நிமிஷம் இரு, கண்டிப்பாக வரவானே. நான் ஒரு எக்கு ஒரு தாங்க. ஏன்டா என்னாச்சு? டெய்லியும் தானே பண்ணுறான். நம்மளால தான் ராஜகாஜியாச்சு. புக் ஃபேர் போட்டாங்க எங்க? அதான்டா அந்த காங்கேய ரோட்ல. ஆமாம், அந்த தலைவன் காமிக்ஸ் வாங்க போயிருக்கான். காமிக்ஸில் போய் வேலைமா காமிக்ஸா? அங்கேண்டா அதை போய் கேட்டான். அதான் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக இருக்கு. அவனுக்கு அது பத்தலையாம். நல்லா A4 சைஸில் பெருசாக பார்க்கணும். விடு, அவனுக்கு நிஜத்தில் என்ன கஷ்டமோ கற்பனையில் சந்தோஷத்தை தேடுறான். அவனுக்கு கற்பனையில் கஷ்டம் வந்தாலும் வருமே தவிர ரத்தத்தில் வராது. கஷ்ட மாதிரில நம்ம ரத்தத்தை உரியிறான். நல்லா கொழுன்னு கொழுத்து போயிட்டான். இந்த ஒரே நிமிஷம் லைனில் ரவுசனர் கூப்பிட்றோம். ஹலோ, என்னடா கட் ஆயிடுச்சு போல். சரி, விட்டா அப்படியே பட்டியார புதியாட்ட பேசிட்டே இருப்பேன். நான் பேக்கில் சாப்பிட்டு அப்படியே நேராக கம்பெனிக்கு வரேன். போன வை. பைதியார குதி. ஹெய்டா உதவாத குதி. நான் சொல்லுங்கண்ணா. ஜானி வீடு பூட்டியிருக்கு. வேலைக்கு வந்துட்டேங்கண்ணா. இன்னைக்கு மேலே உனக்கு வேலை? சரி, அந்த வாடகை பணம் என்ன ஆச்சுல? 10 நாள் டைம் கேட்டால் அடுத்த மாதமே பிறக்க போகுது. நான் இன்றைக்கி வாங்கிக்கலாங்கண்ணா. நீ இதே தான்டே போன வாரம்னு சொன்னான். இல்லைங்கண்ணா, இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக நானே கொண்டு வந்து தந்துடுறேன். சரி, பார்க்குறேன். 8 மணிக்குள்ள வரப்பாரு. அதுக்கு மேலே நான் வெளியே போயிடுவேன். நான் கண்டிப்பாக வந்துடுறேங்கண்ணா.
மறுபடியும் நான் வீடு தேடி வர மாதிரி வச்சிடாத, அப்புறம் நீ வெளியே போக வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. அதைங்க அன்றைக்கி நைட்டு கன்ஃபார்மாக கொடுத்துடலாம். சரி வை பார்க்கலாம். ஹலோ கௌதம், எங்கே இருக்க? டேய், நான் ஒரு வேலை சும்மா கோயம்புத்தூர் வந்திருக்கேன்டா. ஐயோ, வண்டி வேணுமேடா. ஏன், என்னாச்சு? அடைய, வண்டி ஒருத்தன் எடுத்துகிட்டு ஓடிட்டான்டா. என்னடா சொல்கிற? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில் பெட்ரோல் கிடையாது. எப்படியும் ஒரு 100-150 மீட்டரில் ஆஃப் ஆயிரும். நானே சாட்சி தாண்டா ஓட்டினேன். பக்கத்தில் நம்ம பாட்டு போடுற பங்கு ஒன்று தானே இருக்குது. அவன் தள்ளிட்டு அங்கே தான் போவான். நான் வேறு இங்கே வந்துட்டேனேடா. எப்படா நடந்தது? நான் தாண்டா சாவி மறந்து வண்டியிலே வச்சுட்டேன். நான் மச்சி இவ்வளோ அசால்ட்டாக இருக்கலாமா? சரி, நான் வேணா கம்பெனியில் டேட்டு வண்டியை. இல்லை வேணாம், கம்பெனிக்கு தெரிய வேணாம். சரி, அப்போ சீக்கிரம் வந்துட்டு போ. ஏதோ ஒன்றா கூப்பிடு, நான் உடனே கிளம்பி வரேன். சரி, நான் பார்த்துக்கிறேன்டா. டேய், சாரிடா. ஏய், நீ என்னடா பண்ணுவ? நான் பார்த்துக்கிறேன், வை. நான் சீக்கிரம் வர பார்க்குறேன். என்ன? சரி, நான் வச்சிடறேன்டா. பார்த்துரு மச்சி.
கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ நின்றாலே அன்றே தேய்விரை கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன். ஹலோ. நான் வந்துட்டேன்டா. திரும்ப வீட்டுக்கே போ. திரும்ப வீட்டுக்கே போறதா? என்ன விளாடுறியா? 3 லக்கேஜோட இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். நீ தானே கிளம்ப சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்பயும் நான் தான் சொல்றேன், திரும்ப வீட்டுக்கே போ. என்னடா ஆச்சு உனக்கு? குடிச்சிருக்கியா என்ன? ஆமாடி, நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். போன வை முதல்ல. ஒரு நிமிஷம் இருடா. நீங்க என்னங்க நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? அட, அந்த முக்கில் போலீஸ்காரன் நிற்கிறாங்க. 1000 ரூபா ஃபைனை போட்டான். நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், இங்கே தான் இருக்காருன்னு சொன்னேன், நடந்து போன்னு சொல்லிட்டான். என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குது. அட என்னங்க, சரி வாங்க போகலாம். நீங்கள் தான் குடிக்கவே இல்லையே, உங்களை ஏன் பிடிச்சா? அவனுக்கு பிடிக்க காரணம் வேணுமா என்ன? அதுவும் வாஸ்தவம் தான். இந்த சிகரெட்டு போய் இங்கே தான் எங்கேயோ இருந்தா. இந்த ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சிகரெட்டை அங்கேயே விட்டு வந்துட்டேன். வாங்க போகலாம். நீங்கள் குடிச்சிருக்கீங்களே, பரவாயில்லையா? அட வாங்க பார்த்துக்கலாம். இந்த வழியாக வர்றான், எப்படி வருவான்னு தெரியாமல் நிற்கிறான். அப்படியே மாட்டுறவங்கிட்ட ஃபைனை போட்டு அனுப்பி விட்டுறது. 1000 ரூபா தானே கேட்டான். உங்ககிட்ட என்ன 500 ரூபா இருக்குதுல்ல? என்கிட்ட 500 இருக்குது. கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுக்கு. அட வாங்க போகலாம். ஏன் வேற வேலை ஏதாவது பார்க்கலாம்ல? என்னால் முடியாதுடி, கொஞ்சம் புரிஞ்சுக்க. நானும் உன் கூட வேலைக்கு வரேன்டா. 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா கடனை சீக்கிரமே அடைச்சிடலாம். நமக்கு ஒரு புள்ள பிறந்து அவனும் வேலைக்கு போய் 3 பேர் சேர்ந்து சம்பாதிச்சாலும் இருக்கிற கடனை அடைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம். சரி, வேற எங்கே தான் போகலாங்கிற நீ? என்ன தெரியாத மாதிரியே கேட்குற? நான் தான் அடிக்கடி சொல்லுவேனே. நிஜமாவா? நான் தான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன். அவ்வளோ தூரம்லாம் வேணாண்டா. இங்கே எங்கேயாவது பக்கத்துலேயே போகலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து 1 வருஷம் கஷ்டப்பட்டா கடன் அடைச்சிடலாம். 1 வருஷம் செலவுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் கடன் மட்டுமே அடைச்சிட்டு இருக்கியா? லூஸு மாதிரி பேசாத ஜெனி. இங்கேயே இருந்தால் கடன் அதிகமாக தாண்டி ஆகும், குறையாது. பக்கத்துலேயே இருந்தால் கடன்காரன் தேடி வந்துகிட்டே இருப்பான். நான் சொன்ன இடத்துக்கு போனால் ஒரு பயம் வர முடியாது. சிம்மு மொபைல்லாம் மாற்றிடலாம். உன் படிப்புக்கு ஏற்ற வேலையை நான் உனக்கு அங்கே வாங்கி தரேன். அங்கே சம்பாரிச்சிட்டு திரும்ப இங்கே வந்து கடன் அடைச்சிடலாங்கிறேன். நீ ஏதோ சொல்கிற, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குடா. பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆயிடுறதில்ல? ஒரு பிரச்சனையும் வராது. நீ என்னை நம்புறல்ல? சொல்லு, நீ என்னை நம்புறல்ல? நம்புறேன்டா. அப்போ என்னை நம்பி நீ என் கூட வா. உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, எப்போ கிளம்புறோம்? ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அவன் ஒரு 2 நாளில் தரேன்னு சொல்லியிருக்கான். வாங்கினதும் கிளம்பிடலாம். கவலைப்படாதடா, நம்ம எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். உனக்கு நான் இருக்கேன் என்ன? நானும் தான். சரி வை, நான் கூப்பிட்றேன் என்ன? ஏன்டா, என்னாச்சு? லைட்ஸ் ஒன்று கொடுங்க.
உன் நிலமை எனக்கும் புரியுது. இந்த வண்டி எப்படியோ உனக்கு சொந்தமாக இருந்தோம் உன்னோடது இல்லையோ அதே மாதிரி நானும் இதை பணம் கட்டி வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இது என்னோடது இல்லை, பேரட்டுங்கிற என்னோடய கான்ட்ராக்டுக்காரன், மீட்ரு ஓட்டிங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவன் என் மேலே கேஸ் போட்டாலும் போடுவான். ஏன்னா அவனுக்கு எனக்கு சுத்தமாக ஆகாது. அதுக்கு நீ எங்கே போகணுன்னு சொல்லு, நானே உன் வீட்டுக்கும் கூட வந்து விடுறேன். அது கூட உனக்கு இந்த மாதிரியே பிரச்சனை இருக்கிறதுனால தான். பணத்தையும் கட்டி போட்டு வண்டியும் நான் என்கிட்ட தரவாக்கணும். அது உன் பிரச்சனை. நீ வண்டியை திருப்பி இருக்கணும். அடமானத்தில் வந்த வண்டி கம்மியாக இருக்கேன்னு பேரட்டு தான் வாங்கினான், நான் கிடையாது. வச்சவன் திருப்ப முடியாமல் எவ்வளோ திணறி கஷ்டப்பட்டுருப்பான். ஒரு கவலையும் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நான் எனக்கு ஒரு வண்டி வேணும்னு கேட்டேன், வாங்கினது அவன். அவன் நிலமை என்னோட மோசமாக தான் இருக்குது, குடும்பம் வேறு. ஆனால் அதுக்கு நீ ஏன்ட்டிருந்து எடுத்து என் பிரச்சனையை டபுள் ஆக்கிறாத. நீ என்ன சொல்ல வர? உனக்கு இந்த வண்டி வேணும்னா நான் வீட்லேயே விட்டுறேன், நீ அங்கே போய் எடுத்துக்கன்றேன். என்னாலையும் பணம் கட்டி இதுக்கு மேலே அவன்கிட்ட வண்டியை வாங்க முடியும்னு தோணலை. நீ இது இல்லாமல் ஊருக்கு போக மாட்ட போல். என்கிட்ட போகிறதுக்கு பதிலாக அவன்கிட்டருந்தே போட்டுமே. அவனுக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? உனக்கு நான் எப்படி சொல்லி புரி. இங்கே பாரு, அவனே கூப்பிட்றான், ஸ்பீக்கரில் போடுறேன், கேளு. ஹலோ, நீ தயவு செஞ்சு இனிமேல் கம்பெனி பக்கமே வந்துடாது ஜானி. உனக்கு டெய்லியும் வெத்தலை பார்க்க வச்சு வாவான்னு கம்பெனி காமிச்சிட்டே இருக்க முடியாது. ஒன்று லேட்டாக வரல வரவே மாட்டேங்கிற, தெரிஞ்சு வச்சுட்டு பொறுத்து போனேன். ஆனால் நீயே அதை எடுத்துக்கிற. உன்னை ஒழுங்காக வேலைக்கு வந்து கடனை சீக்கிரம் அடைக்க பாருந்தானே சொல்கிறேன். வேறு ஒருத்தனை அந்த வண்டி என்னைக்கு பிடிக்க விட்டுருப்பான். நான் உனக்காக என் வீட்டிலே வச்சு உன்னை எடுத்து யூஸ் பண்ணி விட்டுருக்கேன். நீ கம்பெனிக்கு வரலன்னா வேறு எங்கேயாவது போய் தொலை. ஆனால் என் காசை கொடுத்துட்டு போ. கொஞ்சமாச்சும் நியாயமாக நடந்துக்கு பாரு ஜானி. உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு மீறியே நான் கட்டிட்டேன். மீட்ரு வட்டிங்கிற பேரில் நீ என்கிட்ட கொள்ளையடிச்சேன், பொறுத்துக்கிட்டேன். பார்த்து உன் வட்டி குட்டி போட்டதில் என் அசலுக்கு மீறி நான் கட்டின பணத்தை வச்சு என்னால் ஒரு புது பைக்கே வாங்கியிருக்க முடியும். ஆனால் முடியல. நீங்கள் நியாயமாக நடந்துக்க வேண்டியது நீ தான் பேரட்டு, நான் கிடையாது. மரியாதையா என் வண்டியை இப்போவே என் வீட்டில் விட்டுட்டு சாவியை அதிலே வச்சுட்டு போயிரு. நான் உன் மூஞ்ச கூட பார்க்க விரும்பலை. போயிருனா என் சம்பளத்தையும் நான் இத்தனை நாள் இந்த வண்டி கட்டின பணத்தையும் திரும்ப கொடு. நீ வாங்கின கண்ணோட வட்டி அதுக்கு மேலே இருக்குது. மரியாதையை நான் டென்ஷன் பண்ணாமல் ஃபோனு. ஹலோ பேரட், பாத்தியா, பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. உனக்கு அவன் வீடை பார்க்கணுன்னா கூட சொல்லு, நானே கூப்பிட்டு போய் விடுறேன். என்னை மன்னிச்சிடுங்க. அட நீங்கள் ஏங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நம்ம எல்லாருமே சந்தர்ப்ப சூழ்நிலை கைதிங்க தானே. கிட்டத்தட்ட நீங்களும் நானும் ஒன்று தான். நம்ம 2 பேருக்குமே ஒரே பிரச்சனை. சரி வாங்க, உங்களை எங்கே ஒன்றுன்னு சொல்லுங்கள், ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். டேங்க் ஃபில் பண்ணியிருப்பீங்க போல். போகிற வேலை அப்படியே ஒயின் ஷாப்பில் இறங்கிறேன். கற்பனையில் சந்தோஷத்தை தெரியுங்க, நிஜத்தில் இல்லையே. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? எனக்கு அப்படியே இந்த வண்டி வேணாலும் அவன் பேர் என்ன, பேரட்டா கேரட்டா, அவன் வீட்டுக்குள்ளே போய் எடுத்துக்கிறேன். இந்த ஓரமாக அப்படின்னு பாட்டுங்க. என் பிரச்சனையை குறைக்க உங்கள் பிரச்சனையை தூக்கி விட பார்த்தேன். சரி, நீங்கள் வெளியூர் போக போகிறீங்களா இல்லை இங்கே? எங்கே போனாலும் இதுக்கு போராட்டம் தானே, பார்க்கலாம், சர்வை பண்ணி தானே ஆகணும். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ம்.
கட்டெரும்பு தெரிஞ்சிருக்கு அதுக்கு. தெரிலையே ப்ரோ, கடைசி 1/4 மணி நேரமாக 4 வண்டி தான் போட்டேன். அதில் 3 மெயின் ரோட்லேயே போயிடுச்சு. ஒன்று தான் இந்த வழியாக போன மாதிரி இருக்குது. நீ சொல்கிறதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ எப்படியே போய் பாரு. ப்ரோ, இந்த வழி அந்த காட்டு பக்கத்தில் இருக்கிற காலனிக்கு தானே போகுது? ஆமாம் ப்ரோ. வெளியே போக வேறு எதுவும் வழி இருக்கா? இல்லை ப்ரோ, இது ஒன்று தான் ரூட்டு. நீ வேணால் இப்படியே பஸ் ஏறி ஒரட்டுப்பாளையத்து வழியாக உள்ளே ஒரு ரைட் எடுத்து அப்படியே காட்டு வழியாக நடந்து போனேன்னா காலனிக்கு போயிடலாம். அதைத்தான் நீ பணம் கிட்ட முன்னே சேர்த்து வித்துட்டானேடா. 1 வருஷம் இருக்குமே. இப்போ திடீர்னு எப்படி யாருக்கிட்ட அவ்வளோ பணம் உனக்கு? இரு நான் வாங்கினேன்னு சொன்னேனா? அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். புரியல. 2-3 நாளாகவே வண்டியை பார்த்தேன். நீ சாவியோடு இருந்தது, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய், திருடிட்டியா? அவனுங்க தாண்டி ஏன்ட்டு திருடினானுங்க. நான் திரும்ப எடுத்துக்கிட்டேன். தப்பு பண்ணுற மார்க்கஸ். சரியோ தப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ உனக்கு தேவையான ஜாமானை மட்டும் எடுத்துகிட்டு உடனே கிளம்பு. கிளம்புனா எங்க? நான் சொன்ன இடத்துக்கு தான். இன்னைக்கேவா? இப்போவே. ஏய், என்ன விளாடுறியா? உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. நீ மரியாதையே அந்த வண்டியை எடுத்து வந்துட்டே கொடுத்து திரும்ப வா. நம்ம 2 நாள் கழிச்சு நீ சொன்ன இடத்துக்கே போய்க்கலாம். அந்த வண்டி நமக்கு வேணாம்டா. இது ஏன் வண்டிடி? இதுக்கான மொத்த பணத்தையும் நான் கட்டிட்டேன். அதுக்கு மேலே அவன் போட்ட வட்டியும் கட்டுறேன்னு தானே சொன்னேன். நூல் பஞ்சு விளையாடி போட்டு திருப்பூரே டல் அடிச்சுது. இங்கேயே இருந்து இதை விட்டு வேறு வேலையும் கற்றுக்கல. 3 மாதம் பொறுத்துட்டா இன்னும் 1 மாதம் பொறுத்துக்கு ஏன் இதுவும் மேலே கிடச்சோன்னா பணத்தை கட்டிடுறேன்னு சொல்லி வண்டியை விற்றுட்டான். அது போனதுக்கப்புறம் என் நிலமை என்னன்னு உனக்கே தெரியுமே. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நிரந்தரமாக நிற்க முடிஞ்சதா? நம்மக்கிட்ட நியாயமாக நடந்துக்காதவங்கிட்ட நாம மட்டும் ஏண்டி நியாயமாக நடந்துக்கணும்? எவனோ பண்ணதுக்கு அந்த வண்டிக்காரன் என்னடா பண்ணுவான் பாவம். அப்போ அந்த சேட்டு எனக்கு பண்ணது பாவம் இல்லையா? என் நிலமையை யோசி, அப்புறம் மற்றவனை பார்க்கலாம். வெளியூர் போயும் இந்த வண்டியை வச்சு டெலிவரி கொரியர்னு பார்த்து செலவுக்கு கடன் வாங்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன். நீ என்னமோ பண்ணு, நான் சொன்ன கேட்கவா போற. ஆனால் இதனால எதுவும் பிரச்சனை வராமல் இதுக்கு வெளியே எனக்கு கடன் வாங்காமல் இருந்தால் சரி. நல்ல வேலை, நீயும் மற்ற பொண்டாட்டிங்க மாதிரி எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்காம இருந்தீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக கேட்டுப்பேன். தலையை சுற்றி இத்தனை சமம் இல்லாமல் இருந்தா. இப்போ மட்டும் என்னவா, நீ கேட்டால் அந்த நிலாவையும் கயிறு கட்டி இழுத்துவோம் கையில் தருவேன். பாரா, அவ்வளோ பெரிய கயிறுல உன்ட்ட இருக்கா என்ன? தெரியல, ஆனால் உனக்காக அதை தேடணும்னு தோணுதே. கவலைப்படாத, நீ தேடவும் வேணாம் என்ன. நான் அந்த நிலாவெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் கண்டிப்பாக கேட்பேன். சரி, ரொம்ப நேரமாக ஏதோ அருவிலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. எதுவும் பழக்கிட்டு நிற்கிறியா என்ன? ஒன்று கூத்திட்டு இருக்கேன் நீ. அதுக்கு நீ இவ்வளோ நேரமா? நான் என்ன பண்ணுறது, நிற்க மாட்டேங்குது. ஐயா சி. என்ன சி? சாரிடா, என்னால் தானே உன் லைஃப் எப்படி ஆயிடுச்சு. உன்னால தாண்டியே லைஃபே இப்படி மாறிச்சு. இல்லைனா எங்கேயோ அனாதையாக கிடந்து எப்படியோ போயிருப்பேன். என்னை காப்பாற்றின தேவதடி நீ. நிஜமாவா? சத்தியமா. அப்புறம் என்ன நான் அடிக்கடி ராட்சசின்னு சொல்கிறேன்? அதை நான் செல்லமா கொஞ்சிறேன்டி. ஓ, உனக்கு தேவதையோட ராட்சசி தான் பிடிக்குமா? அப்படி இல்லை, ஆனால் எனக்கு என்னோட ராட்சசி ரொம்ப பிடிக்கும். நம்பிட்டேன்டா. என்ன நீ, நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன் புருஷனை மரியாதை எல்லாம் வாடா போடான்னு சொல்கிறேன். நீ மட்டும் என்ன வாடி போடின்னு சொல்கிற? அது பொண்டாட்டிலே டி இருக்குடி. இருக்கட்டுமேடா. நான் என்ன தாண்டி பண்ணுறது? முதல்ல நேரில் வா, அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுக்கு தாண்டி உன்னை ராட்சசின்னு சொல்கிறேன். சரி, ரொம்ப நேரமா ஏதோ அருவிலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. எதுவும் பழக்கிட்டு நிற்கிறியா என்ன? சொல்கிறேன். சரி, ரொம்ப நேரமா ஏதோ அருவிலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. எதுவும் பழக்கிட்டு நிற்கிறியா என்ன? ராட்சசின்னு சொல்கிறேன்.
சரி அப்படியே கேட்கணும்னு நினச்சேன். அது என்னடி ஸ்டேட்டஸில் ஜட்டியோட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்க? ஆமாம், இன்னைக்கு தான் பார்த்தேன். சரியான படம் தெரியுமா? எக்ஸ்பெக்டா கிரேவ். எனக்கு தெரிஞ்ச பிசாசு 2ல ஆண்டி அந்த கேரக்டர் தான் பண்ணுவா போல. அப்படி மட்டும் பண்ணால் செம்மையா. சரி அதை விடு, நீ உனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துகிட்டு சீக்கிரம் திருமணிக்கு வந்து நில்லு. நான் வழி மாதிரி இங்கே ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்த விட்டு சீக்கிரம் வெளியே வர பார்க்க. சரிடா. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் பெண்ணீரும் தப்பாது. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் பெண்ணீரும் தப்பாது. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே. ஹலோ பூனை, சொல்லுங்கள் ப்ரோ. எங்கே இருக்கீங்க? நம்ம ஏரியாவில் தான் ப்ரோ. என்னாச்சு? இந்த காட்டு பக்கத்தில் இருக்க காலனி, பாட்டு போடுற பங்கு வீதி. நம்ம ஏரியா தான் ப்ரோ. ஏன் என்னாச்சு? அங்கே பசங்க யாரும் இருக்காங்களா? ப்ரோ படையே இருக்கு ப்ரோ. என்ன பஞ்சாயத்துனாலும் சொல்லுங்கள், பார்த்துக்குருவோம். ஒன்றும் இல்லையா, வண்டி ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். ஐயோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நம்ம ஏரியா பசங்களா? இல்லை அவசரத்தில் தப்பிக்க உள்ளே பூந்துட்டான் போல். வெளியே வர வழி அது ஒன்று தான். அதான் நான் மொரட்டுப்பாளையத்து வழியாக சுற்றி காட்டுப்பாதையில் வந்துட்டுருக்கேன். அவன் உள்ளே தான் எங்கேயும் திணறிட்டு இருப்பான். நீங்கள் அவனை பார்த்தா கொஞ்சம் பிடிச்சி வைக்கிறீங்களா? வண்டி ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிடுறேன். அனுப்புங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நமக்குள்ளே என்ன ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். வைங்க. சேட்டு எனக்கு பண்ணது பாவம் இல்லையா? என் நிலமையை மொதல் யோசி, அப்புறம் மற்றவனை பார்க்கலாம். இவர் போயும் இந்த வண்டியை வச்சு டெலிவரி கொரியர்னு பார்த்து செலவுக்கு கடன் வாங்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன். நல்ல வேலை நீ மற்ற முன்னாடிங்க மாதிரி எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்காம, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ மட்டும் என்னவா, நீ கேட்டால் அந்த நிலாவையும் கயிறு கட்டி இழுத்தும் கையில் தருவேன். தெரியல, ஆனால் உனக்காக அதை தேடணும்னு தோணுதே.
தாண்டியே லைஃப்பை எப்படி மாறிச்சு. இல்லைனா எங்கேயோ அனாதையாக கிடந்து எப்படியோ போயிருப்பேன். என்னை காப்பாற்று தேவதடி. நீ இப்போ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டேன். உன் நிலைமை எனக்கும் புரியுது. இந்த வண்டி எப்படி உனக்கு சொந்தமாக இருந்தும் உன்னோடது இல்லையோ அதே மாதிரி நானும் இதை பணம் கட்டி வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ இது என்னோடது இல்லை.